எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஃபால் கிட்டத்தட்ட ஒரு 1500 புள்ளிகள் நிஃப்டி வந்து ஃபால் ஆயிருக்கு கடந்த ஒரு மாசத்துல மட்டும். எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு 1500 புள்ளிகளுக்கு மேல ஃபால் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் மிடில் ஈஸ்டோட வாரோ இல்ல இந்தியாவில் உள்ள எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸோ கிடையாது. முக்கியமான காரணம் சைனாவுடைய மார்க்கெட் வந்து ரொம்பவே சீப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, சைனா கடந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அந்த கண்ட்ரினுடைய எக்கனாமிக்கை பூஸ்டப் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்ல அந்த நாட்டினுடைய கவர்மெண்ட் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறது, ஸ்டிமுலஸ் பேக்கேஜ்னு சொல்லக்கூடிய மொத்தமான ஃபண்டை வந்து உள்ள கொண்டு வர்றது, இந்த மாதிரி நிறைய டாக்ஸ் கட் பண்றது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டதுனால ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு மேசிவான அமௌண்ட் வந்து இந்தியாவில இருந்து சைனீஸ் மார்க்கெட்டுக்கு ஃப்ளோ ஆயிருக்கு. கடந்த ஒரு 10 டேஸ் மட்டுமே எல்லாம் 58,000 கோடி ரூபாய்க்கு வந்து எஃபிஐ வந்து இந்தியா மார்க்கெட்ல செல் பண்ணியிருக்காங்க. சரி, இது வந்து நடந்து முடிஞ்சது. பட் இந்த வாரம் முக்கியமா வந்து என்னன்னாக்கா அடுத்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ், ஏன்னா ஒவ்வொரு சீக்வன்ஸ் ஆஃப் சீரியஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து சைனீஸ் கவர்மெண்ட் வந்து ஈடுபட்டு வராங்க. இப்போ இந்த வாரத்தினுடைய எண்டில் அடுத்த கட்டமாக அவங்களோட பிளானிங் வந்து பிளான்ஷன் மீட்டிங் வந்து இந்த சைனீஸ் கவர்மெண்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த மீட்டிங்ல முக்கியமாக அடுத்த கட்டமாக பூஸ்ட் பண்ணதுக்கு உண்டான ஏதாவது முடிவுகள் எடுக்கப்படலாம். அப்படி எடுத்தாங்க அப்படின்னா நிஃப்டினுடைய போக்கு டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகும். சரி, டெக்னிக்கலை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் ட்ரேட் ஆகுது. இங்கிருந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். முக்கியமாக வந்து குறைஞ்சபட்சம் 25,850 25,900 வரைக்குமே அப்சைடில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒஸ்ட் ஸ்கினாரியோவில் 24,600க்கு பிலோவில் இந்த வாரம் வந்து கேண்டில் பிரேக் பண்ணி பிலோவில் க்ளோஸ் ஆச்சுன்னா மட்டுமே நம்ம செல் சைடு வந்து எடுத்துக்கலாம். ஸ்விங் ட்ரேடர்களை பொறுத்தளவுக்கு எந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணணும், எந்த இடத்துல வந்து நியூவாக பொசிஷன் வந்து எடுக்கணும், ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியம். திடீர்னு வந்து மார்க்கெட் இறங்கும் போது எக்ஸிட் பண்ணிட்டு வரக்கூடாது. ஓகே, ஃபைன். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கிளியராக 26,700ங்கிறது நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜன். இன்ட்ராடேல பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு நாள் ஏறலாம், ஒரு நாள் இறங்கலாம். பட் லைவ் மார்க்கெட்டில் எக்ஸாக்ட் என்ட்ரி எக்ஸிட் ப்ரெடிக்ஷன் பண்ணி போஸ்ட் பண்ணுறது நம்ம சேனலில் மட்டும்தான். கம்ப்ளீட்டாக வேவ் அனாலிசிஸில் பண்ணுறதுனால அக்யூரேட்டாக இருக்கும். இந்த சேனலுடைய லிங்க் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, இப்போ நியூவாக வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க்கும் நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து பின் பண்ணுறேன். ஓகே, இதே போல் பேங்க் நிஃப்டி நம்ம எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து லாஸ்ட் வீக் கூட கிளியராக அனலைஸ் பண்ணியிருந்தோம். மார்க்கெட்டுடைய சப்போர்ட்டுங்கிறது வந்து இந்த ஓவரால் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10 டைம்ஸ் இந்த ட்ரெண்டை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து எவ்ரி டைம் இந்த ட்ரெண்டில் டச் பண்ணிட்டு அப்சைட் ரிவர்சல் ஆகுது. அதே போல் ஒவ்வொரு டைமும் அப்சைட் ரிவர்சல் ஆகும்போதும் இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே தான் ரிவர்சல் ஆகுது. இதில் பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே ரிவர்ஸ் ஆகுதா, இந்த ஹைக்கு மேலே இங்கே ஒரு ஹை கொடுத்துருக்கா. அதே போல் ஒவ்வொரு டைமும் இதை டச் பண்ணும் போதும் ரெசிஸ்டன்ஸ் டு ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இப்போ இந்த முறையும் மார்க்கெட் பாருங்க, க்ளோசிங் வந்து வீக்லி க்ளோசிங் எபோல வந்திருக்கா. அப்போ இந்த மாதிரி கேண்டில் வந்து க்ளோசிங் எபோல வந்ததுனாலே அக்யூமுலேஷன் வந்து நடக்குதுன்னு அர்த்தம். இன்கேஸ் இது ஒஸ்ட் ஸ்கினாரியோவா பிரேக் அவுட்டே ஆனால் கூட மார்க்கெட் வந்து செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது பேங்க்ஸ் பொறுத்தளவுக்கு 47,960 வருது. ஓகே, அரௌண்ட் 48,000ங்கிறது வந்து நமக்கு செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் தான் இப்போ வரைக்குமே இருக்குது. க்ளோசிங்கும் வீக்லி க்ளோசிங் எபோவில் தான் நடந்திருக்கு. ஸோ இன்கேஸ் அடுத்த கேண்டில், இந்த வார கேண்டில் வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில், ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்துச்சு அப்படின்னா இந்த ரேலி கண்டிப்பாக அப் சைடில் வந்து தொடரும். ஸோ பேங்க்ஸ் சார்ந்த பங்குகளை பொறுத்தளவுக்கு ஆவரேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக்கோங்க. இந்த ஏரியாவில் அதாவது பெஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 51,000 அண்ட் 48,000. பேங்க் நிஃப்டி இன்கேஸ் அப்சைடில் ரைஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக 52,200
அண்ட் 52,700 700ங்கிறது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஐடி செக்டார் வந்து ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக இருந்தால் கூட அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் நிற்கிது. ஸோ மார்க்கெட் வந்து ஐடி செக்டாரில் ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வர்றதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஐடி செக்டாரை பொறுத்தளவுக்கு இந்த செக்டார் இண்டெக்ஸ் வந்து 35,500 36,000 இந்த ஜோனில் தான் செக்டார் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ரிவர்சல் ஆகும். அது மட்டும் இல்லை, ரீசெண்டாக டிசிஎஸ் உடைய ரிசல்ட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ஸோ ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஓவராலாக ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் தான். ஆவரேஜ் பண்ணுறதுக்கு இந்த லெவல்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 35,500 வந்து ஐடி செக்டாருடைய பெஸ்ட்டு சப்போர்ட் லெவலாக இருக்கும். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த வாரம் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸில் டெக்ஸான் இந்த ஸ்டாக்கும் வந்து ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் இருக்குது. செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா பாலிகேப், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருந்தது. இந்த இடத்துல பாருங்கள் பிரேக் அவுட் ஆகிருக்கா, பிரேக் அவுட் ஆகிட்டு கிளியராக அப்சைட் ரைஸ் ஆகிருக்கு. ரீசெண்டாக கூட ஒரு கன்சால்டேஷன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த வாரம் ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறவங்க இந்த ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்து வந்து பிஏஎஸ்எஃப் இந்த ஸ்டாக்லேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்கேஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து கீழே ஃபாலோனா கூட தொடர்ந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப் டு 7,000 வரைக்குமே அப் ட்ரெண்ட் தான். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னாக்க ஐபிசிஏ லேப். ஓகே, இந்த ஸ்டாக் வந்து ஃபார் நாளை மறுநாள் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்ட்ராடே ட்ரேடு ஆர் ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்க, வீக்லி ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லைக்கா லேப் இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் டபுள் பாட்டம் எடுத்து சைடுவேஸும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், டபுள் பாட்டம் ஜோன் ஈவன் தோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆயிருக்கா? ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட திரும்பவும் அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 168 இந்த ரேஞ்சில் வந்து அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்லேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து வந்து ஏஜிஐ ஒரு ஷார்ட் டேர்மில் கிளியரான பிரேக் அவுட் ஆகி ஒரு மொமெண்டம் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கும் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் வீக்லி அனாலிசிஸ் பண்ணுறவங்க, ஒரு வீக்லி ட்ரேட் பண்ணுறவங்க இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்து க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம், கிளியராக ஒவ்வொரு வீடியோலையுமே மார்க்கெட் வந்து இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி தான் போஸ்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்தது, பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் அந்த சைடுவேஸ் மார்க்கெட்டு ஷார்ப்பாக பிரேக் அவுட் ஆயிருக்கா, அப்போ கண்டிப்பாக அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஹியர் ஆஃப்டர் க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இன்ட்ராடே பண்ணுறவங்க ஆர் 1 or 2 days ட்ரேட் பண்ணுறவங்க பை சைடில் வந்து இருங்க, பை ஆன் டிப்ஸில் வந்து இருங்க. ஸோ நான் சொன்னதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த ஜோனில் இருந்து இப்போ வரைக்குமே ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருக்கு. இது வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் ஆல்சோ மார்க்கெட் வந்து இன்னும் ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஜோனாக தான் ஆக்ட் ஆகுது பாருங்கள். ஸோ வித்தின் க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இது பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு. ஆஃப்டர் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு கன்சால்டேஷன் நடக்குது. அப்போ 6,400க்கு மேலே ஒரு ஹவர்லி கேண்டிலோ 30 minutes கேண்டிலோ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப் சைடில் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகும். ஓகே, க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வீக்லிலையும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதில் பாருங்கள், வீக்லியில் ஆல்ரெடி நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, பிரேக் அவுட் ஆகிட்டு அப் சைடில் வந்து இப்போ ரீடெஸ்ட் எடுத்து அப் சைடில் ரைஸ் ஆகுது. டெஃபினட்டாக ஒரு ஸ்ட்ராங்கான அப் சைடு பொசிஷனலாக வைஸாக க்ரூட் ஆயில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பை ஆன் டிப்ஸில் வந்து இருங்க. நீங்கள் எடுத்துக்கூடிய ஸ்டாக்ஸ் அதோடைய சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் அப்டேட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.